இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் அப்படிங்கிற ஊரோட எல்லை பகுதியும் புஞ்சரசந்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரோட தொடக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்திருக்கிறோம். இதுதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிற்பத் தொகுதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு நீராழி மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். இது நீராழி மண்டபம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா பல புராணங்கள்லேயும் இலக்கியங்கள்லேயும் இருக்குது. பொய்கை அப்படின்னு சொன்னால் இறைவனால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைக்கு பொய்கை அப்படின்ற பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. தேவர்களால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைக்கு வாவி அப்படின்னு பேர், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைக்கு குளம் அப்படின்னு பேருங்க. இது வந்து நடவாவி கிணறு அப்படின்னு பேர். ஒரு கிணறும் இல்லை குளமும் இல்லாமல் ஒரு வடிவமைப்பில் இருக்கும். கிணறு மாதிரியான அமைப்பு, ஆனால் எப்போ குளத்தில் எப்பயும் தண்ணி இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே மூழ்கப்பட்டிருக்கும். அந்த மண்டபமே வந்து நீராழி மண்டபமே முழுவதுமாக வந்து நீரால் சூழப்பட்டிருக்கும். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். சித்திரை முழு நிலவு அன்றைக்கும் அன்றைக்கி மறுநாள் மட்டுமே நீங்கள் வந்து இந்த பகுதியை பார்க்க முடியும். மற்ற நாட்களில் இது நீரால் ஃபுல்லாகவே மூழ்கி இருக்கும். அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த அந்த இடத்துக்கு உங்களை எல்லாம் வரவேற்பது பெரிய மகிழ்ச்சி.